நேற்று மகாநதியில் விஜயோட வீட்டில் பேசிகிட்டு இருந்துட்டு எல்லாம் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. கீழே வந்தால் அவங்க தம்பி பேரனுங்கள்லாம் இருக்காங்க. வந்துட்டு இன்னும் பார்த்தாச்சாங்கண்ணா அப்படின்னா, பார்த்தாச்சு, நீங்கள் மேலே வரக்கூடாது அப்படின்னா, நாங்கள் வந்தால் தான், அதான் சொன்னேன் இல்லைங்கண்ணா, உங்கள் மேலே ஜாமான்லாம் உருளுது அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்ட்டு, சரி நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் அந்த வயலை நல்ல முறையில் பார்த்துட்டு கடைங்கப்பெல்லாம் அடிச்சுட்டு நல்லா ஏதோ ஒரு வேலையை பாருங்கள், அதுக்காண்டி கஷ்டப்படுறேன்னு இடத்தெல்லாம் கொண்டு போய் வச்சிடாதீங்க, நான் உங்கள் காவேரி உங்கள் அண்ணன்கிட்டே நான் மல்கட்டி தான் வாங்கி கொடுத்துருக்கு, தெரிஞ்சுக்கோங்க, அவங்க கூட போய் பிரச்சனை பண்ணுறதோ எதுவும் வச்சுக்காதீங்கன்னு, அவங்க பண்ணாமல் இருந்தால் போதுங்கண்ணா அப்படின்னு, அதெல்லாம் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி காவேரி வீட்டுக்கு வராங்க. காவேரி வீட்டுக்கு வந்தோடனே அங்கே சோமு இருந்துட்டு, வாங்க மாப்பிள்ள, வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைண்ணா, இந்த மாமா பத்திரம்லாம் வச்சுருந்தாரு, அந்த இடம் வீடு எல்லாமே எங்கே இருக்குன்னு கேட்கலாம், பார்க்க சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு, செல்வம் அதை வாங்கி பாரியா அப்படின்ட்டு பேரண்ட்டை சொல்கிறாரு. அவன் செல்வமும் வாங்கி பார்த்துட்டு, மாமா எல்லாம் ஊருக்குள்ளே தான் மாமா இருக்குது, இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு செல்வம் சொல்ல, அப்போ பார்த்துட்டு போகலாமா, இப்போ இருக்குமா, எல்லாம் இது விற்றுட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுமே தொட மாட்டாங்கம்மா, அதான் நாங்கள் இருக்கோம்ல, எங்கள் சொத்துன்னு தெரியும்ல அவங்களுக்கு, அதனால எதுவுமே தொட மாட்டாங்க அப்படின்னு. அப்போனா சரிப்பா பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரின்ட்டு சரி வாங்க போகலான்ட்டு செல்வமும், சரி தாத்தா காமிச்சிட்டு நான் அப்படியே வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு, சரிப்பா போயிட்டு வா அப்படின்ட்டு, நாங்களும் ஊருக்கு அப்படியே கிளம்புறோண்ணா அப்படின்னு, சரிம்மா அப்படின்றாரு. சரின்னு எல்லோரும் போய் அந்த வீடை 2 வீட்டையும் காமிக்கிறாப்புல செல்வம். இன்னும் சும்மா தான் கிடக்கா, வீடு வாடகைக்கெல்லாம் விடுறது இல்லை மாமா, ஆள் இருந்தாங்க தான், காலி பண்ணிட்டாங்க, நான் அடுத்த ஆள் கேட்குறப்ப தான் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படியா, அப்போ இதெல்லாம் யார் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தது, இல்லை நாங்கள் தான் மாமா பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லவும், சரின்ட்டு எல்லாம் பெரிய பெரிய வீடாக தான் இருக்குது 2 வீடுமேவும். அப்புறம் தோப்புக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கேயும் போய் தோப்பெல்லாம் பார்த்துட்டு, இதான் எங்கள் மாமா எங்கள் அத்தைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்ல, அப்படியே இருக்காங்கப்பா, அப்போ இருந்த காவேரியும் வேலை இந்த மாதிரியே இருக்காங்க அப்படின்னு, ஆமாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லாம் பார்த்தாச்சு, சரி செல்வம் பார்த்துக்கோங்க எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க, எல்லாம் நாங்கள் தான் மாமா பார்த்துட்ருக்கோம், ஆனால் இதோட வரவு செலவுலாம் யார் பார்க்குறா அப்படின்ட்டு, நான் அம்மா தாத்தா தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு, சரி நீங்களே பார்த்துக்கோங்க நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே உட்காராங்க. வெளியே வந்து ஊருக்கு காரில் ஏறுவோம், மாமா கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம்ல, வந்துட்டு எப்படி சும்மா போகிறது அப்படின்ட்டு, சரி வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஹோட்டலே போய் சாப்பிட்றாங்க. அங்கே போய் எல்லாம் நைட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு எல்லாம் காஃபியெல்லாம் வாங்கி தராப்புல செல்வம், எல்லாம் சாப்பிட்டுட்டு, சரிப்பா நாங்கள் போயிட்டு வரோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்னா, தரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வமும் ஃபோன் நம்பர் கொடுத்தேன், எதுனாலும் கேளுங்க மாமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு கிளம்புறாங்க. எல்லாம் கிளம்பி மதுரைக்கு வராங்க. மதுரைக்கு வந்த உடனேவும் வீட்டிலேருந்து மீனம்மாவை பார்த்துட்டு, மீனம்மா வீட்டுக்கு வரவும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது மீனம்மா பாட்டி. உள்ளே போய் எல்லோரும் உட்காந்து, ஏப்பா இங்கே இவ்வளோ இருந்திருக்கு, நமக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கே, ஏன் சந்திரா நீ உனக்கு கூட தெரியாதா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. இல்லை மாமா எனக்கு எதுவுமே தெரியாது, யாருமே எங்களை வந்து பார்த்தது கூட கிடையாது மாமா ஊரில் இருந்து அப்படின்ட்டு சந்திரன் சொல்ல, ஏப்பா இவ்வளவு சொத்தை வாங்கி போட்டிருக்க, மாமா வீடு தாத்தா வீடுன்னு இவ்வளோ இருந்திருக்குது, நீ எப்படி இவ்வளோ தூரம் பார்க்காம இருந்த சந்திரா, அதான் அவங்களே தேடி வரலையே மாமா, அப்புறம் நான் எங்கிட்டு போய் பார்க்குறது அப்படின்னு சந்திரா சொல்ல, சரி வீடு மதுரைக்கு வந்தது நல்லதாக தான் போச்சு அப்படின்னு தாத்தா சொல்ல, ஆமாப்பா இத்தனை வருஷம் நாங்கள் எங்கே இருந்தோன்னே தெரியல, இன்றைக்கி வந்தோடனேவும் இதே காவேரி இங்கே வரவும் தான் தெரியுது, அவள் ஊர் அவள் பூர்வீகம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறா, அதுவும் அப்படியே இருக்குது பாருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நைட்டு இங்கே இருந்துட்டு காலையில் போகலாமா அப்படிங்கிறேன். இல்லைப்பா அங்கே கொடைக்கானலில் போய் வேறு பார்க்கணும்லப்பா, இங்கே நைட்டு தங்கினா எப்படிப்பா அப்படின்னு, ஏமா தேவி இருந்துட்டு போகலாமே அப்படின்னு மீனம்மா சொல்ல, இல்லை மீனம்மா இன்னொரு தடவை வரோம், அங்கே கொடைக்கானல்லையும் ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குது, அதனால அங்கே போய் தான் வரணும் அப்படின்னு சொல்ல, சரிப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மீனம்மா பார்த்து காவேரி கட்டி பிடிச்சிட்டாளுங்க. அம்மா அழாதீங்கம்மா, இவ்வளோ நாள் நம்ம பார்க்காம இருந்தோம், இப்போ பார்த்துட்டோம்ல, நீங்கள் வருவீங்களம்மா அப்படின்னு சொல்லி காவேரியை கேட்க, வரேன் மீனாம்மா அப்படின்னு சொல்லி காவேரியும் சொல்ல, விஜயும் சொல்லிட்டு 2 பேருமே வாக் பண்ணி அழுகுறாங்க. சரிப்பா என்ன உன் வீடு தானே வந்து பாரு அடிக்க விட்டுருப்பா அப்படின்னு தாத்தாவும் சொல்லிட்டு, சரி மீனம்மா நாங்கள் போயிட்டு வரோம், இன்னொரு தடவை வந்து எல்லாம் தங்கியிருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, சரிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுது. கொடைக்கானல் வராங்க. நைட்டு கொடைக்கானல் வந்து 12-1 மணிக்கெலாம் நைட்டு வந்துடுறாங்க. சாரதா வீட்டுக்கு போயிட்டு அங்கே தான் போய் தங்குறாங்க. தங்கி அப்பா ஒரு வழியாக எவ்வளோ பெரிய மலையை முடிச்சுட்டு வந்தது மாதிரி இருக்குன்னு பழையபடி பழைய காவேரியாகவே பேசுது. எங்க நம்ம எப்போ இங்கே வந்த கொடைக்கானலுக்கு அப்படின்னு விஜய்க்கு புரிஞ்சு போகுது. ஓ நம்ம காவேரி அங்கே போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் காவேரி நம்ம தான் வந்து எத்தையோ வந்துட்டோம், காலையிலேயே வந்து 2 நாள் ஆச்சுடி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல, 2 நாள் ஆச்சா, அப்போ இவ்வளோ நேரம் எனக்கு யாவுமே இல்லையே வந்த மாதிரியே, நம்ம சென்னையிலேருந்து கிளம்புனதாங்க யாவும் மதுரைக்கு வந்தோம் அதுதாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, சரி விடு அதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, சரிப்பா எல்லாரும் தூங்குங்க காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அப்போ இதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.